நண்பர்களே, இப்போ நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் சில அரசு அதிகாரிகள் அவங்க ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்களாம். எதுக்கு போராட்டம் அப்படின்னா, சம்பள உயர்வு, படி உயர்வு அதுக்கெல்லாம் போராட்டம் கிடையாது. அவங்கள லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ பாருங்கள், இந்த டிவிகே கவர்மெண்ட் அவங்க லஞ்சம் வேணாம் அப்படிங்கிறதுல வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் மூலமாக வெளியே தெரியுது. அப்போது நமக்கு என்ன புரியல அப்படின்னா, நாங்கள் லஞ்சம் வாங்குவோம் அப்படிங்கிறத அவங்க எவ்வளவு தெனாவட்டா திமிரா ஒரு பப்ளிக் பிளேஸில் கொடி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அப்படி தான் வாங்குவோம், யாருமே வேலை செய்யாதீங்க, கலெக்டர் பேச்சை கேட்காதீங்க, நம்ம லஞ்சம் எதுக்கு வாங்குகிறோம் தெரியுமா, அமைச்சர்கள் வரும்போது அவங்களுக்கு சாமியான பந்தல் விரிக்கிறோம், சாப்பாடு வாங்குகிறோம், டீ வாங்குகிறோம், காப்பி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க, வாங்கினீங்க, அதை கூட அந்த விதத்தில் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ உள்ள அமைச்சர்கள் கேட்குறாங்களா? அப்படி யாராவது கேட்டால் அது எந்த அமைச்சர்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் மக்கள் கொஞ்சம் கூட, அதாவது அந்த பயமே இல்லை, குற்ற உணர்ச்சியே இல்லை, நாங்கள் லஞ்சம் வாங்குவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த லஞ்சம் ஊறி போய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இங்கே ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் குறைஞ்சபட்சம் கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15,000லேருந்து 1,50,000 ரூபா வரையும் சம்பளம் மக்கள் வரி பணத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இறப்பு சான்றிதழில் இருந்து, பிறப்பு சான்றிதழில் இருந்து, பட்டா சீட்டா அப்படின்னு எல்லா விதத்துக்குமே இவங்க லஞ்சம் வாங்கி 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 இப்போ வாங்காமல் இருக்க முடியல. கையெல்லாம் நடுங்குது போல். கையெல்லாம் நடுங்குங்க, வேலையை விட்டு போங்க. அவன் சொமட்டோ, ஸ்விக்கின்னு 15,000 20,000க்கு பிஇ எம்இ படிச்சுட்டு இளைஞர்கள் ரெடியாக இருக்கான். அதாவது இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, டெஸ்மா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்தினாங்க. அதாவது அரசு அலுவலர்கள் தேவையில்லாத அது கூட ஒருவித கோரிக்கைக்காக பண்ணாங்க. அப்படி பண்ணும்போதே ஜெயலலிதா அவர்கள் டெஸ்மான்ற ஒரு ரூலை பயன்படுத்தி மொத்த பேரையும் 1,70,000 பேரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்த கவர்மெண்ட் அதை சேர்த்துட்டாங்க. அது வேறு விஷயம். ஸோ இப்போ இந்த டிவிகே கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நாங்கள் லஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு போராடுற அளவுக்கு வர்ற இந்த அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, இவங்க ஃபுல்லாக ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிச்சயமாக செயல்படுவார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் டிவிகே கவர்மெண்ட் நிச்சயமாக ஒரு ஆக்ஷனை இந்த மாதிரி அதிகாரிகள் மேலே எப்படியாவது எடுக்கணும். அவங்க நம்ம மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, பின்னாடி யூனியன் இருக்குது, வேறு சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த தெனாவட்டு இருக்கு இல்லையா, இந்த தெனாவட்டை அடித்து நொறுக்கணும் அப்படின்னா அவங்களை ஃபுல்லாக டிஸ்மிஸ் பண்ணணும். வேறு வழி இல்லை.